சொல்லுங்க சார், என்ன செஞ்சீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்க நான் சொல்லவா? நீ அவரை கொலை பண்ணிருக்கிற. அவர்கிட்ட நீ என்ன சொன்ன? கலப்பட பால் பவுடர் தான் விக்கிற. உங்களால என்ன பண்ண முடியும்னு கேளுதல்லையா? இப்ப காட்டுற என்னால என்ன பண்ண முடியும்னுட்டு. இத நோடு. சார் சார் அந்த வீடியோவை பொறுமா பொறு. அவரால எதுவுமே பண்ண முடியாது. ஏய், ಅಲ್ಲಿ வீடியோ நோடுறே. அறிவு இருக்காடா உங்களுக்கு? ஒரு கொலை பண்ண பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு தெரியல? இங்க வந்து இன்ஸ்பெக்டர் நாக்க புடிங்கிற மாதிரி பேசுறான். பக்கத்து ரூம்ல இருந்து பேசினதெல்லாம் கேட்கல. யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணணும். பண்ற தப்ப கரெக்டா பண்ணணும். பிசுறு வராம பண்ணணும்னு உனக்கு நான் எத்தனை வாட்டி படிச்சு படிச்சு சொல்லியிருக்கிறேன். நேத்து வந்த பொண்ணு நீ பண்ண தப்பை எல்லாம் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்க. ஐயோ ஐயோ சார் சார் அதை டெலீட் பண்ணு. ஏற மாடிதுரே. ஹலோ, என்ன பாக்குற? டிலீட் பண்ணியாச்சு. நீ புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ணு இல்ல? நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சென்னை ஆபீஸ்ல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்களே, அதான் அவ புத்தியை காட்டிட்டா. நல்ல வேளை இந்த வீடியோ எடுத்துட்டு ஏன் ஸ்டேஷன் தான் வந்தாங்க. இல்லனாக்கா என்ன ஆயிருக்கும்னு யோசனை பண்ணி பாரு. அட பாவி, உன்னை நல்லவன் நினைச்சேன். இப்படி கூட்டு களவாணியா இருக்கியே. ச்சே, நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசரா? வெக்கமா இல்ல? என் பொண்ணு வெக்கப்பட்டுட்டு கிடந்தா சம்பாதிக்க முடியாது. இல்ல, நான் சும்மா விட மாட்டேன். உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய், விடுங்க. ஏய், விடு விடு என்ன விடு. டேய், பாப்பா ரொம்ப சூடா இருக்கு. கொண்டு போய் நம்ம ஐஸ் ரூம்ல போடுங்க. ஓகே சார். கொஞ்சம் ஜில்லுன்னு அனுபவிக்கிட்டோம். விடு விடு. ஓ நோ நோ. ஓ விடு என்ன விடு ப்ளீஸ். ஓ இது விடுங்க. ஏய், கதவை தரங்க. புதுசா ஒரு ஃபாரின் சரக்கு வந்திருக்கு, கொண்டு வர சொல்றேன். நாம இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவோம். மலையா, அத போய் எடுத்துட்டு வா. ஓகே சார்.
குட் மார்னிங் சார். யாரு சார்? சார் என் வைஃப் காயத்ரி இந்த கம்பெனியில் தான் சார் ஒர்க் பண்ணுறாங்க. ஓ தமிழா? அப்படி யாரும் இங்கே இல்லை சார். சார் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள் சார். இப்போ தான் அவங்க ரீசெண்டாக ஜாயின் பண்ணாங்க. அப்படி யாரும் இல்லை சார். நான் உள்ளே போய் கேட்குறேன் சார். சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். காயத்ரின்னு ஒருத்தங்க இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க என் வைஃப் தான். அவங்கள கொஞ்சம் மீட் பண்ணுமே. காயத்ரியா? அப்படி யாரும் வரலையே சார். இல்லை மேடம், அவங்க இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ கூட சென்னையில ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாங்களே. ப்ளீஸ் மேடம், உங்கள் ரெஜிஸ்டரில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். அதுக்கு அவசியமே இல்லை சார். ஏன்னா இந்த ஆஃபீஸில் யார் யார் வேலை பார்க்குறாங்க, யார் யார் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, யார் யார் வேலையை விட்டு போயிருக்காங்கன்னு எல்லா லிஸ்ட்டும் கம்ப்யூட்டரில் இருக்கு சார். இந்த அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் சைன் பண்ணாமல் யாரும் உள்ளே போக முடியாது சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஆர் யூ ஒர்க்கிங் ஹியர்? சார் என்ன சார் ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? அவங்க இருந்தாங்கன்னா இருக்காங்கன்னு சொல்ல போறேன். காயத்ரின்னு யாரும் இல்ல சார். நம்புங்க சார் ப்ளீஸ். இல்லை மேடம், அவங்க இங்கே ட்ரான்ஸ்ஃபரில் வந்திருக்காங்க. நேற்று தான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல சார். அப்படி யாராவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே இன்டிமேஷன் வந்திருக்கும் சார். காயத்ரிங்கிற பேர்ல இந்த கம்பெனில யாருமே இல்ல சார். நீங்க வேற எங்கேயோ தேடுறதுக்கு பதிலா இங்க வந்து தேடிட்டு இருக்கீங்க. கிளம்புங்க சார். லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னங்க? கடைக்கு கிளம்புறேன், சாவி எடுத்துட்டு வா. ஆ இந்தாங்க. ஆ, மதியானம் சாப்பிட வருவீங்கல்ல? என்ன பெரிய வெட்டி முடிக்கிற வேலையா? ஒண்ணுமே இல்லைன்னா வரதான் போறேன். ஏங்க, இந்த பொண்ணு என்னங்க ஃபோன் பண்ணாமலே இருக்கா? யார பத்தி சொல்ற?
உங்க மூத்த பொண்ணு தான். தினமும் வேலையை முடிச்சிட்டு சாயங்காலமா ஃபோன் பண்றேன்னு சொன்னாலா இல்லையா? நேத்து சாயங்காலமும் ஃபோன் பண்ணல, ராத்திரியும் ஃபோன் பண்ணல. இப்ப வரைக்கும் ஃபோன் பண்ணலங்க. அடியே ஏதாவது சொல்லிட போறேன். ஏண்டி, ஒரு இடத்துல வேலையில இருக்கிறவங்களுக்கு 1000 வேலைங்க 1000 கஷ்டங்கள் இருக்கும். ஒரு நாள் ஃபோன் பண்ணலன்னா அது குத்தோன்னு சொல்லுவியா? ஏன் நீயே ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? யாராவது உன் கையை பிடிச்சி தடுத்தாங்களா? அது இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, ம். முதல்ல ஃபோன் பண்ணி அவகிட்ட நீயே பேசு. நீங்கள் பெறக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னங்க இது? போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? ஆட விடு லட்சுமி, ஏதாவது வேலையா இருக்கும். அதான் போனை ஆஃப் பண்ணி வச்சிருப்பா. ஏய், நீ போய் உன் வேலையை பாரு. இன்னைக்கு சாயந்தரம் அவளே கூப்பிடுவா. அப்படிங்கிறீங்க? ஐயோ, ஏன் தான் இன்னும் இப்படி குழந்தையா இருக்கியோ தெரியலையே. போனே கண்டுபிடிக்காத காலத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? வேற என்னத்த பண்ண போறேன்? உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அப்ப கூட நல்லா இருப்பான்னு நினைச்சு சந்தோஷப்பட மாட்டேன் இல்ல? ஏங்க, அவ எப்பவுமே நல்லாதாங்க இருப்பா. என்ன, கண்ணு கெட்டின தூரத்துல இருந்தா அவளை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்திருப்பேன். அவ நினைப்பாவே இருக்குங்க. பைத்தியம், கண்ணு கெட்டாத தூரத்துல இருந்தாலும் மனசுக்கு நெருக்கமா இருக்கிறவதான் நம்ம பொண்ணு. அவகிட்ட என்ன சொல்லணுமோ என்ன கேட்கணுமோ இப்படியே உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு மனசுக்குள்ள சொல்லு. அங்க அவளுக்கு கேட்கும். வரட்டுமா? சரி. தனியா நம்ம பொண்ணு அங்க என்ன செய்யறாளோ ஏது செய்யறாளோ, சாப்பிட்டாலோ சாப்பிடலையோ. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். நீங்க இந்த கம்பெனில தானே ஒர்க் பண்றீங்க? ஆமா. இந்த போட்டோல இருக்கிறவங்கள பாத்திருக்கீங்களா? ஓ, தெரியுமே. நேத்து ஜாயின் பண்ணாங்க. ஏ சார் கேக்குறீங்க? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஆபீஸ் ரிசப்ஷன்ல கேட்கும்போது அந்த மாதிரி யாரும் ஜாயின் பண்ணல, காயத்ரிங்கிற பேர்ல யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. இல்லங்க, எனக்கு தெரியல. பார்த்த முகமாவும் இருக்கு, தெரியாத மாதிரி இருக்கு. எனக்கு சரியா சொல்ல தெரியல சார். நேத்து ஜாயின் பண்ணவங்க வேற யாரும் என்னமோ. சாரி சார். ஒருவேளை அவங்க இல்லாம இருக்கலாம். ரிசப்ஷன்ல சொன்னா சரியா தான் இருக்கும். சாரி சார். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், எஸ் சார், ஒரு விஷயம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சென்னையில இருந்து ஒரு ஆள் வந்திருந்தாங்க சார். காயத்ரி பத்தி விசாரிச்சாரு. நான் இல்லைன்னு சொன்னேன். ஆனா அதை அவரு நம்பாம திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தா சார். அப்படியா? ஆள் யாருன்னு விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் சார். காயத்ரியோட ஹஸ்பண்டா. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம பிரச்சனை பண்ணிட்டே இருந்தார் சார். இது எம்டி சம்பந்தப்பட்ட விஷயம். அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் இங்க ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். நான் அவர்கிட்ட அப்புறம் பேசுவேன். ஓகே சார், ஃபைன். ஹலோ சார், நான் லாவண்யா பேசுறேன். சொல்லுமா. சென்னையில இருந்து ஒருத்தர் நம்ம ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. காயத்ரி பத்தி விசாரிச்சாரு. யாரு? யாருன்னு தெரியல சார். காயத்ரியோட ஹஸ்பண்ட்னு சொன்னாரு. வேற என்ன கேட்டார்? காயத்ரிங்கிறவங்க ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கணும்னு கேட்டாரு. நான் அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டேன் சார். சரியா தான் சொல்லியிருக்கேன். திரும்பி வந்தான்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். காயத்ரி பத்தி கேட்டா தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்போ யார்கிட்ட போன்ல பேசிட்டு அது இருக்கீங்க? உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சார். ப்ளீஸ் வெளியில நான் அவளை போங்க. பத்தி கேட்பேன். அவ என் பொண்டாட்டி. சொல்றத கேளுங்க சார். வெளியில சொல்ல போங்க. போறீங்களா இல்லையா? செக்யூரிட்டி இவனெல்லாம் கூப்பிட்டா நான் பயந்துடணுமா? ப்ளீஸ் வெளியில போங்க சார். விடுடா.
என்ன சார், என்ன பண்றீங்க? சொன்னா கேளுங்க. Please, வெளியில போங்க சார். சொல்றல எனக்கு காயத்ரி எங்க இருக்கான்னு தெரிஞ்சா அவங்க தான் வர்க் அப்படி யாரும் இங்க இல்ல பண்றாங்க. சார். வெளில போங்க வெளில போங்க சார். என்ன விடு காயத்ரி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியணும். வெளிய போங்கன்னு சொல்றல போங்க. மாமா என்னங்க காஃபி. என்னம்மா உங்க வீட்டுக்காரர் ஃபோன் ஏதாச்சும் பண்ணானா? நல்லபடியா போய் சேர்ந்தானா? இல்ல மாமா இன்னும் ஃபோன் பண்ணல. என்னம்மா சொல்ற? முதல்ல இந்த ஃபோன் எடு. அவனுக்கு ஃபோன் பண்ணி நல்லபடியா போய் சேர்ந்தானான்னு கேளு. சரி மாமா. ஹலோ. என்னங்க நான் தான் சுப்பு பேசுறேன். நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா? வந்து சேர்ந்துட்டேன். இங்க கொஞ்சம் நிறைய வேலை, அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்பா அம்மாட்ட சொல்லிடு. என்னங்க ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. மாமா அவர் லைன்ல தான் இருக்காரு. அவர்கிட்ட பேசுறீங்களா? நீயே பேசு. ஆ என்னங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சுபு, இப்போ நான் ஒரு கலிகூட டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் இங்க ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு. நான் ஒர்க் முடிச்சிட்டு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேனே. ஓகே. என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் பேசி முடிச்சிட்ட? நல்லா பேச வேண்டியதானே? இல்ல மாமா அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காராம். கலை கூட அபிஷியல் ஒர்க்கா போயிட்டு இருக்காராம். அப்புறமா பேசுறேன்னு சொன்னாரு. சரிம்மா சரி. சார், இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன் லெஃப்ட்ல போணுமா? தேங்க்யூ சார்.